தேவையா உனக்கு இந்த அசிங்கம்? ஃபேமிலி நாங்கள் தான் உங்கள் கவிகா. ஐயோ ஆக்சுவலாக எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நாங்களும் நம்பிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படிங்கிறது உங்களுக்கு தமிழ்னு பார்த்தாலே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். அதே தான் விடிஞ்சால் நமக்கு வந்து மேரேஜ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நைட்டு 12 மணிக்கு கவிக்கு எந்த மாதிரியான சர்ப்ரைஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறது இந்த வீடியோக்குள்ளே இருக்குது. தயவு செஞ்சு வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் தங்கங்களா. வாங்க வீடியோக்குள்ளே. சாப்பிட போறோம். கவிக்கு ஆக்சுவலாக ஒரு பிக்கஸ்ட் சர்ப்ரைஸ் இருக்கு. அது கவிக்கு தெரியாது. தெரியும் பொழுது ரொம்ப எக்ஸைட்டாக இருப்பாங்க அப்படின்னு நானுமே நம்பியிருக்கேன். கழுத்து கூட செயின் கூட போடாமல் வந்திருக்கேன் நான். சரி, நான் வீட்டுக்கு போயிட்டு கண்டிப்பாக கவிக்கு என்ன சர்ப்ரைஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் ரிவீல் பண்ணுறேன். எல்லாரும் அதை பாருங்கள். தயவு செஞ்சு பார்த்துட்டு நான் கொடுத்த சர்ப்ரைஸ் நல்லா இருக்கும். ஆக்சுவலாக நாளைக்கு தான் கவிக்கிட்ட அதை ரிவீல் பண்ணணும்னு நினைக்கிறேன். நாளைக்கு தான் ரிவீல் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் அந்த இடத்துல வந்து என்னால் கவிக்கிட்ட எதுவும் சொல்ல முடியாது. அதனால் நான் இந்த இடத்துலையே சொல்லலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ நாளைக்கு என்ன சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறேங்கிறத நான் கவிக்கு முன்னாடியே சொல்லிடுறேங்க. நைட்டு 12 மணிக்கு வந்து எங்களுடைய மேரேஜ் ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவலாக நெக்ஸ்ட் டே அப்படிங்கிறது நைட்டு 12 மணிக்கு. ஸோ ஷார்ப்பாக நைட்டு 12 மணிக்கு கவிக்கு ஒரு பிக்கஸ்ட் சர்ப்ரைஸ் இருக்குது. அதை வந்து நான் ரிவீல் பண்ணுறேன். மறக்காமல் எல்லாரும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே டார்லிங்ஸ். எல்லாருமே வந்துருக்கோம் நம்ம. ஆனால் நாங்கள் மட்டும்தான் ரிவீல் ஆகும். தலாப்பா கட்டி வந்துருக்கும். தலாப்பா கட்டி நல்லா சோ பண்ண காயத்ரி. வை பாதி பேர் எடுத்து பாருங்க. எனக்கு கொஞ்சமா போதுமா? தோசை வேற வரும். போதுமா? ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டில் தண்ணி வரல. அதனால் எல்லோரும் மேலே தண்ணி வருதான்னு செக் பண்ணின்னு போயின்னு இருக்காங்க. அதுக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுருக்கேன். என்ன மாதிரி பண்ணுறது அப்படின்னு ஐடியா தான் வரல. பார்க்கலாம். மணி 11:30 இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்குது. A few minutes later. உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்ன ஜாலியாக இருக்கியா? இல்லையா? ஏன் நாளையோட என் வாழ்க்கையே நாசமாக ஏன் என்னாச்சு? அந்த கல்யாணம்ன்ற ஒன்று பண்ணி விட்டு நீ அது சும்மா அப்படி தட்டி விட்டு பார்த்துக்கலாம். ஏன் செருப்பாடு அடிக்கும் பண்ணோம். சோத்துல இருந்துச்சா செருப்பாடு அடிக்கும், பீசக்கு இருந்துச்சா தொடப்பாடு அடிக்கும். அப்படிலாம் கிடையாது. ஏதோ காசு வர சொல்லுவாங்க. காசு தானே. கணக்காரன் தான் வீட்டை சுத்த போகிறதுக்குள்ள இந்த வீடை காலி பண்ணு. சரி, எப்படி என்னவா நினைக்கிற? சிம்பிளி வேஸ்ட். ஏன்னா ஆல்மோஸ்ட் 12 மணி ஆக போகுது. இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டு, ஓகேவா? இன்னும் 2 மினிட்ஸ், இன்னும் 1 மினிட் இருக்குது 12 மணி ஆகிறதுக்கு. 12 மணி ஆகிறதுக்கு இன்னும் 1 நிமிஷம் இருக்குது. அதனால சரி எப்படி இருக்க அப்படிங்கிறது நான் தெரியணுங்கிறதுக்காக தான். எப்படி இருக்க? நல்லாதான் தேவையா உனக்கு இந்த அசிங்கம்? தேவையா உனக்கு? எப்படி கேட்டா போய்
செருப்ப சாணில முக்கி அடிச்ச மாதிரி கேட்டா. சரி சொல்லு. மேடம் என்ன மேடம் இப்படி பண்ற? உங்க அம்மா இப்பதான் எல்லாத்தையும் ஏதோ யார வண்டிலாம் வச்சுக்குது காலைல இருந்து. சரி சொல்லு, எப்படி ஃபீல் பண்றடி? சரி என்ன கவிமா, இதை பத்தியுமே நீ யோசிக்கவே இல்லை. இருக்கும் நினைக்கிறேன். சரி இந்தா 12 மணி ஆயிடுச்சு. ஸோ இந்த டேட் வந்து நம்மளுடைய, ஆனா எனக்கு இது உள்ள என்ன இருக்குன்னு தெரியல, அது கொஞ்சம் செகண்டரி. இந்த பேப்பர் வாங்கி ஒரு வருஷமா மாத்தி 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 ஒரு நாள் கிஃப்ட் தான், எத்தனை நாள் கிஃப்ட் தான்ற மாதிரி போயிடுது. நான் எவ்வளவு சிக்கனா படுத்துறேன்டி, அதை எப்படி சந்தோஷப்படுத்தேன் நீ. மேரி லைஃப் கவி. ஆனா இந்த ஸ்டிக்கர் நம்ம வீட்டுல இருக்காது. அது இப்பதானே வரும்போது வாங்கிட்டு வந்தேன். என்னடா நீங்க தான் அதை வந்து ஓபன் பண்ணி அதுக்கான வெரைட்டிஸ் சொல்றதை விட்டுட்டு ரிசல்ட் சொல்லணும். ஓபன் பண்ணுங்க பாருங்க என்னமா இருக்கும். அத மாதிரி சொல்ல வேற கீஸ் ராசியா அந்த பேப்பரே ஒரு வருஷமா எல்லாம் சரி என்னமா இருக்கும் சொல்லு கவி. எதனா ஒரு இது இருக்குமா, ஒரு ஐடியா இதுவா இருக்கும். ஆட்டில பாப்பறது மரியாதை மரியாதை. சரி ஓகே நீ பிரி. ஓபன் பண்ணு. என்ன எக்ஸைட்டடா சாக்லேட்டா அது மூஞ்சில தெரியுங்க. சாக்லேட் எல்லாம் ஊத்த மாட்டாங்க. ஏன்னா சுகுரு எதனா ஐடியா இருக்கா? கவர் பார்த்து அடுத்த டைம் கிஃப்ட்டுக்கு வேணும். அதுதான் நான் அதுக்காக ஒரு 4-5 பேக் எடுத்து வச்சுட்டேன். இதுக்காகவே நீங்க மாத்தணும்க்கா கலரை. என்ன இது ரெக்கார்ட் ஆகிடுங்க. நீ போய் வேணா அந்த கிஃப்ட் ஓபன் பண்ண சொல்ற எல்லாமே இந்த கவர்ல தான் இருக்கும். நாங்களே வரும்போது அங்கேயும் வேற வாங்கிட்டு வேற ஓப்பன் பண்ணுங்க. சூப்பர் ஜாயோ. இல்லை ரொம்ப நாளா நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு விஷயம். கிட்டத்தட்ட ஒரு 34 வருஷமா இந்த பொருள் ஏகிட்டு இருந்தேன். நாட்டுங்க என்ன இந்த கேமரா இருக்கு. சூப்பர் ஜாயோ. இதுக்கு தான் போனியா? எப்படி இருக்கு? தனியெல்லாம் போக கற்றுக்கேன்னு பார்த்தேன். ஓப்பன் பண்ணு. இது என்ன தெரியுமா, ஒரு பீரியடுக்கு அப்புறம் என்கிட்ட நிறைய எல்லாருக்குமே சொன்னதான் தேய்ச்சிற கடையை தான் தேய்ச்சி முடிகிறேன். அதான் எல்லாமே என் ஜுவல்ஸ் எல்லாம் போகும்போது இதுவுமே போயிடுச்சு. ஒரு 4-5 இயர்ஸ் முன்னாடி நான் ஒரு 20 இயர்ஸ் ஓல்டு வரைக்கும் நான் யூஸ் பண்ணேன். அப்புறம் நடுவில் இப்போ ஒரு 5 இயர்ஸாக நான் யூஸ் பண்ணலை. 5-6 இயர்ஸ் இருக்கும். ஐயோ 2001 இந்த பொருள் என்னை விட்டு போயிடுச்சு. சின்ன வயசுலேருந்து யூஸ் பண்ண பொருள். பட் ஆனால் ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு திருப்பி என்கிட்ட வந்து அதுவேவா இல்லை வேறவா? அதுவே எனக்கு புரியுது. 6 வருஷத்துக்கு முன்னாடி இது நான் உனக்காக சரி ஓகே. இல்ல அந்த மாடல் நீ பாத்துட்டு நைஸ் கை. தாலி செய் அருணாக்குடி தாலி செய் கை சொல்லு. அவங்க வந்து தாலியில இருந்துச்சுன்னா எங்கடியே மாங்கல்ல இருக்காரோ அதான் நாளைக்கு வந்துரும். அவன் ஆளு பார்த்துருக்கான். 1000 வருஷம் உள்ள போயிருந்துச்சு. சூப்பர் காயோ. நல்லா ஓ ஐயோ நான் தான் எதுவும் வாங்கலையா உனக்கு? நீ எனக்கு வாங்க மாட்டேன்னு தெரிஞ்சுதான் நானே எனக்கு வாங்கிக்கிறேன். என்ன வாங்கினே அந்த டேக் 2 டைம் போடுறீங்க. நான் திரும்ப கேட்பேன். 2 டைம் போடணும். கேளு நீ என்ன வாங்கினே. இந்த படம் மாதிரி ஒரு நாளைக்குன்னா மேல போட்டு நிக்க வச்சானா கொஞ்சம் மாசம் நம்ம பழிந்து தெரியுது. உங்களுக்கு போய் நம்ம சர்ப்ரைஸ் வைக்கிறது என்ன பண்ணலாம்? இல்ல நல்லா இருக்கு. சீரியஸாவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி நீ என்ன கேட்க மாட்டியா? அவ ஐடியாவோ ஐடியாவா? எவ ஐடியா குத்தாங்கப்பா நொறுக்கி போடுவேன் நானே. என்னோட ஐடியா நல்லா இல்லையா கவி? உனக்கு பிடிக்கல? பைலா இங்க வா. ஏன் பைலி வா. அத்தை பைபிள் வந்துருவா. நீங்க கேளுங்க, அவங்க கேக்குறாங்கல்ல. படி தங்க இங்க பாரு. உங்க அம்மாவுக்கு வாங்கல. நம்ம பிளாக்ல ஷேட் கேளுங்க, அவங்க கேக்குறாங்க. ராத்திரி சீரியஸாவே இது ஒரு மாதிரி இருக்கு. அதனால டைவர்ட் பண்றேன். ஆமா டைவர்ட் பண்ணிட்டேன். அது ஒரு மாதிரி நெகிழ்ச்சியான ஒரு தருணம். சரி நீ எனக்கு எந்த கிஃப்ட்டும் கொடுக்கல. 12 மணி ஆயிடுச்சு. ஒரு 70 கிலோ கிஃப்ட் தான். ஓ ஐ ஆமா நல்ல உண்மையான ஒரு பெரிய கிஃப்ட் தான். 76 கிலோ 70 கிலோ வந்து கொஞ்சம் தரிச்சிச்சு. ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் எனக்கே வாங்கிட்ட கிஃப்ட் கடைசி வரைக்கும் என்னன்னு கேட்கவே நான் மாட்டேன். எங்க வீட்ல 6 பசங்க இருக்காங்கல்ல. என்ன
ஆயிடுச்சு. ஒன்றும் எடுத்தாங்க நீ பேசிட்டு சாப்பிடு. எங்க வீட்டில் 6 ஆம்பளை பசங்களா, அவங்களுக்குலாம் இருக்கோ இல்லையோ, ஆனால் நான் ஒரே ஒரு பொம்பளை பொண்ணுன்றதுனால எனக்கு எப்பவுமே லக்ஸுரியான ஒரு லைஃப் தான் இருந்துச்சு. இது எங்கள் அண்ணாங்களை அவ்வளோ யூஸ் பண்ணலாம் இல்லை, ஆனால் சின்ன வயசுலேருந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 2021 யூஸ் பண்ணுற சுச்சுவேஷன் வரல. அப்போ வந்து எனக்கு கஷ்டமாயிடுச்சு. அதுக்கப்புறம் இது எனக்கு அது மேலே இன்ட்ரெஸ்ட்டும் போகல, வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன தகுதினால வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். பட் ஆனால் இது இப்போ எனக்கு கிடைச்சிருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி அந்த சின்ன வயசு மொமெண்டோ, என்னோட பிரதர்ஸுங்க அவங்களாம் ஞாபகம். இந்த பாடமே என்ன பேச மாட்டாங்க. நைஸ் கையோ, அதை படி, அதை படிச்சு அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லு. இதுதான் ரொம்ப தவறான செய்தி. இது வரையும் நல்லா தானே போயிட்டு இருக்குது. அதெல்லாம் பண்ண மாட்டான்டி தங்கம், கடி கூட மாட்டான். மெயினை மட்டும் பிடிக்கிடுவான். அங்கேயே தடுறா இங்க வாடா. ஏய் சூப்பர். அம்மாடியோ என்ன இவ்வளோ ஐயோ. ஓபன் படிங்க. அப்படியே இருங்க, ஜூம் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் இப்ப எழுதிட்டு இருந்தீங்களா? நாங்க கொண்டாந்து தண்ணி லீக் ஆயிடுச்சு. அது ஒரு விஷயத்துக்காக நான் சொல்றேன். நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது அந்த பிளாக்கோ ரெட்டு இந்த மாதிரி எங்க வீட்டுல பொம்மை இருந்துச்சு. ஆனா நான் அவங்க அக்கா பையன் என்னோட ஃபேவரட் இல்ல எப்படி இல்ல ஒவ்வொருனா காட்டினா அதுல என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் உங்க வீட்டுல இருந்தா நம்ம அதுக்காக படிக்க மாட்டேங்க கடைசி வரைக்கும். இல்ல இதுல எனக்கு சிங்க் ஆகுற மாதிரி இப்ப என்கிட்ட சில பொருள் மிஸ் ஆகுதுல்ல, அந்த பொருளை எனக்கு கனெக்ட் பண்றாங்க. அப்படி சொல்ல வரேன். அப்புறம் நான் திருப்பியும் அதை ரீப்ளேஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு பொம்மை வாங்கிட்டேன். ஆனா அந்த பொம்மை வாங்கிட்டு வந்த அன்னைக்கே ஒரு 700 800 வாங்கிட்டு வந்த அன்னைக்கே இவன் மட்டும் கொடுத்துட்டான். இவன் அந்த மூக்கு மட்டும்தான் கடிச்சு ஈரம் வாங்கி அந்த என்கிட்ட இருக்கிற நல்ல ஸ்பெஷலான பொம்மை எல்லாத்தையுமே கெடுத்து குட்டி சொல்றாங்க. இவன் தான் பத்தியா கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க. அதில் அவன் ஃபுல்லாக அப்படியே எச்சு விட்டு வச்சுருக்கான். இந்த பொம்மை தான் அவங்க இப்போ இவ்வளோ நேரம் சொன்னாங்க. ஆக்சுவலாக இந்த பொம்மை சர்ப்ரைஸ் பண்ணதை இன்னும் வரைக்கும் ரிவீல் பண்ணவே இல்லை, அப்படியே கிடக்கு. நான் ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன் பாருங்க. Love, you are the best part of my life. சூப்பர். லவ் தான் பெஸ்ட் பார்ட் அவன் லைஃப்ல. நான் இல்லை போகுது. அப்போ சும்மா சொன்னேன், நான் தான் லவ். என்ன ஐயோ கொலை கொலைன்னு இருக்கு வயிறு, ஏதோ கீழே போட்டு எடுத்து. இதுதான் எனக்கு ரொம்ப இப்போ எதனா ஒன்று பண்ணுற ஒரு விஷயமா இருக்கும். நான் இப்போ சம்டைம் இப்போலாம் வந்து நான் ரொம்ப ஷார்ட் டெம்பராகிடுறேன். நான் இப்போ ரீசெண்ட் டைம்லாம் காய் வந்து ஏன் திட்டுறேனே தெரியாது. ஒரு 3-4 டைம் இருக்கும். அப்படி எனக்கு அந்த டைமும் செட் ஆக மாட்டேங்குது, தூக்கமும் வரல. நல்லா எனக்கு ஒரு ப்ரெசன்டபுளாக அந்த ஒரு 1 மந்த்தாக இல்லையா. ஸோ ஆனால் ஒரு மாதிரி யாருக்கிட்டையுமே என்னால் அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாதுல்ல அந்த கோவத்தை. காய்கிட்ட தான் காட்டிகிட்டு இருக்கிறேன். ஆனால் அது காய் இப்போ என்னமோ தெரில, ரீசெண்ட் டைமில் வந்து பேய் மாதிரி கத்தும். இப்போ ஒரு 2 நாள் நம்மளால அவ்வளோ நல்லாலாம் கிடையாது, அவ்வளோ கத்த ஆரம்பிச்சிட்டா. பட் ஆனால் இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தா கொஞ்சம் நான் ரொம்பவே திட்டுறேன். அது எனக்கே தெரியுது. வேறு மேலே கோவம் இருக்கணும்ல நம்மளுக்கு. ஸோ அவங்க மேலே இருக்க கோவத்தை இவர்கிட்ட காட்டுற டிஸ்கிரிப்ஷனாக இருக்குது. ஹாப்பி மேரேஜ் லைஃப். நம்ம 1 இயராக இதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். 1 இயர் கழிச்சு இன்னைக்கு இது நமக்கு நிறைவேறிருக்கு. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்மளை கஷ்டப்படுத்தினவங்க, முதுகுல குத்துனவங்க, ஏமாத்தினவங்க தான் நமக்கு லைஃப்ல நிறைய பேர் இருக்காங்க. இதை எல்லாத்துலேயும் தாண்டி இன்னைக்கு நம்ம இந்த சுச்சுவேஷன் வரைக்கும் நம்ம வந்திருக்கோம். இன்னும் நிறைய இடத்துக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து முன்னேறி போகணும். உனக்கு தெரியும், நமக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று நம்ம கிட்ட வந்துச்சு நம்ம லைஃப்லேயே. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அது நமக்கு கிடைக்காம நம்ம கையை விட்டு அது பறி போயிடுச்சு. ஸோ அதை நினச்சி என்றைக்குமே நீ கவலைப்படாத. அதை தாண்டி மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக உன் லைஃப்பில் வரும். கண்டிப்பாக அதை வர வைப்பேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. நம்ம லைஃப் இது மட்டும் கிடையாது, இதை தாண்டி இன்னும் பெரிய லெவலுக்கு நிச்சயமாக நம்ம முன்னேறி போவோங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நான் உனக்காக ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அப்படின்னா என்னுடைய உசுறு இருக்கிறதுக்குள்ள நான் உனக்கு கண்டிப்பாக ஒரு சொந்த வீடு உன் பேரில் நிச்சயமாக உனக்கு நான் வாங்கி தருவேன். எதுக்காக சொல்கிறேன் அப்படிங்கிறது உனக்கு நல்லாவே புரியும். மித்தவங்களுக்கு அது விளங்கலைனாலும் உனக்கு அது புரியும் தங்கம். நீ கவலைப்படாத. இன்னைக்கு இந்த நிமிஷம் நம்ம எப்படி இருக்கோமோ அதே போல் கடைசி வரைக்கும் நம்ம சந்தோஷமாக இருக்கணும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த ஹோப் நீயும் தருவ அப்படின்னு சொல்லி நானும் நம்புகிறேன். உன்னை ரொம்ப பிடிக்கும், உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன். அதையும் தாண்டி உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். Love you so much and miss you a lot, Naina.
தேங்க்யூ ஸோ மச். ஒரு நாள் கவிதை சூப்பரா இருந்துச்சு சீரியஸா. நல்லா இருந்துச்சா? இப்போ ரீசெண்ட் டைமா வந்து நான் யோசிக்கிறது என்னன்னா, என்னதான் எனக்கு சொத்து இருந்தாலும், என்னதான் நான் எங்களுக்கு சொந்த வீடு இருந்தாலும், இப்போ நான் வந்து யாரோ எங்களுக்கு அது கிடைக்கும் கிடைக்காது அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்ற ஒரு பீரியடை யோசிச்சு இப்போ நாங்கள் ரொம்ப யோசிக்கிறது என்னன்னா, எப்படியாச்சும் ஒரு வீடு வாங்கணும். இப்போ இப்படி பேசுறாளா, இன்னைக்கு ஈவினிங் வந்து இவங்க கொஞ்சம் ஏதோ பர்ச்சேஸ் பண்ண போறான்னு வெளியில போயிட்டாங்க. நானும் தனியா கொஞ்சம் பேங்க் வரைக்கும் வெளில போயிட்டேன். ஆனா வந்து அவங்க எனக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்துட்டாங்க. நான் கொஞ்சம் லேட்டாக தான் வீட்டுக்கு வந்தேன் இன்னைக்கு. அவங்க வந்து எப்படி சொல்றதுன்னா, நான் வரும்போது வண்டி ஓட்டிட்டு வரும்போது நான் என்ன நினைச்சிட்டு வந்தேன் அப்படின்னா, நம்ம இருக்கிறோமோ இல்லையோ காய்க்குன்னு ஒரு இடம் வந்து அவளுக்கு ரிஜிஸ்டர் பண்ணிடணும், அவளுக்குன்னு ஒரு வீடு இருக்கணும், யாரையும் டிஃபைன் பண்ணியிருக்க கூடாது அவ அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப யோசிச்சேன் ஈவினிங். அதுக்கான ரொம்ப பெரிய முயற்சி எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கண்டிப்பாக சீக்கிரத்தில் ஒரு நல்ல வீடு நாங்கள் கண்டிப்பாக கட்டிடுவோம். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. இப்போ எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க எங்களுக்கு. எல்லாருமே எங்களுக்கு நிறைய விஷஸும் வந்து எங்களுக்காக பண்ணுறீங்க. ஸோ அவங்க எல்லாருமே ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து காய் வந்து இன்றைக்கி ரொம்ப வேர்ட்ஸ் எழுதியிருந்தான். ஆனால் அது என் மைண்டில் இல்லை. ஆனால் அவள் பேசுறது ரொம்ப ஃபீலாக இருக்குது. ஏன்னா என்னால் ரொம்ப நேரம் ஞாபகம் வச்சுக்க முடியல. ஏன்னா எனக்கு இன்றைக்கி ஏதோ நடக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு ஒரு சுகர் இருக்குது, ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். நான் இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றேன். சுகர் இருக்கிறத தாண்டி ரொம்ப சாப்பிட்டேன். இந்த வீக் சாப்பிடாம இருந்து ஹெவியாக சாப்பிட்டேன். அது ஏதோ டிஸ்டர்ப் ஆகிடுச்சு எனக்கு. ஆனால் ரொம்ப தேங்க்ஸ் காடுக்கு தான். பார்க்கலாம் இன்னும் என்னென்ன போகுது பார்க்கலாம். இனிமேல் எது வந்தாலும் பார்த்துக்கலாம் ஒரு கை அப்படின்ற அளவுக்கு ஆகிட்டோம். எதுக்கும் இனிமேல் அசர போகிறதுலாம் இல்லை. நாங்கள் மேரேஜ் முடிஞ்சு ஒரு பெரிய ஒரு கம்பேக்ஸ்லாம் கொடுப்போம். நிறைய விஷயம் இனிமேல்லாம் வந்து தெளிவாக நிறைய விஷயம் வந்து உங்களுக்குலாம் புரியுற மாதிரி நிறைய எங்களை பற்றின விஷயத்த எங்களை பற்றினது மட்டும் உங்களுக்கு புரியுற மாதிரி நாங்கள் இன்னும் நிறைய விஷயத்த சொல்லுவோம். நான் பண்ண கிஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு? ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வேர்ட்ஸ் நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அழலாம் மாட்டேன். அழக்கூடாது. நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். நீயும் கண்ட்ரோல் பண்ணல. இல்ல நான் இனிமேல் அழற மாதிரி இல்லை. பிகாஸ் நான் வந்து லைஃப்ல ரொம்ப அழவே இல்லை. இப்போ லாஸ்ட் ஒரு 1 year தான் காய் கூட சேர்ந்தது தான் நான் எமோஷனல் ஓவராக ஆகுறேன். நான் அழுவே மாட்டேன் எந்த விஷயத்துக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் எந்த விஷயத்துக்கும் இது வரைக்கும் அழுததே இல்லை. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அபவுட்லலாம் வைப்பாங்கல்ல, ஃபர்ஸ்ட் க்ரை இந்த மாதிரி டேட்டு அப்படிலாம் போட்டு. ஆனால் நாங்கள்லாம் எழுதுறதுக்கு எனக்கு டேட்டே தெரியாதெல்லாம் சொல்லி சுற்றிட்டு இருந்தேன் ஒரு பீரியடில். ஆனால் இன்னுமே எனக்கு அந்த மாதிரி ஒரு டேட்லாம் கிடைச்சதில்லை. இனிமேலும் கிடைக்காது எனக்கு அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. ஹோப் எனக்கு வந்து நான் காய்க்கு தான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஹாப்பி மேரேஜ் லைஃப். ஆமாம், ஹாப்பி மேரேஜ். அப்படியே முடிஞ்சு போனதெல்லாம் விட்டு நீ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த நிமிஷத்துல இருந்து. கண்டிப்பா எந்த நாய் வந்துச்சுன்னா அந்த நாய் பற்றிலாம் யோசிக்காதீங்க. இந்த நிமிஷத்துல நடக்க போகிற யோசனை உங்களுக்கு அவங்களுக்கு நீங்கள் அவ்வளோதான் லைஃப். நீங்களா இருக்கீங்க. கிஃப்ட் பிடிச்சிருக்கா? அவ்வளோதான். எனக்கு ரொம்ப அவங்களுக்கு என்ன கிஃப்ட் வாங்கினாங்கன்னு கேட்கவே இல்ல. திருப்பி போனோம் உங்களுக்கு என்ன அவங்க மிரட்டுறீங்க. நாங்கள் திருப்பி பண்ணிப்போம் சர்ப்ரைஸா. சரி இப்ப என்ன கிஃப்ட் வாங்கினாங்கன்னு கேட்கவே இல்ல. அதான் அந்த gift கொடுத்தாங்களே. ஏஹா அவங்களுக்கு என்ன gift தரல. சோ அதுக்கு நான் சொன்னேன் நானே எனக்கு gift வாங்கிட்டேன்ப்பா அப்படினா. அது என்ன giftன்னு கவி கேக்கல. சரி சொல்லு என்ன சொல்லு. நீ என்னவா இருக்கு நினைக்கிற? தெரியலையே. என்ன தாண்டி வரைக்கும் காய் எதுவும் வாங்கல. இது ஃபர்ஸ்ட் டைம் நான் சொல்லும் அப்பப்போ உங்க சர்ப்ரைஸே நான் கொடுக்க முடியல. ஏன்னா என்ன கொடுத்தாலுமே வெளியில போயிட்டு வாங்குற மாதிரி. சோ இன்னைக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் அப்படியே ராபிட்டோ போட்டு அப்படியே போய் வாங்குனேன். ஆக்சுவலா தனியாலாம் போல. இப்பயுமே தனியாலாம் மேடம் போல. ஒரு மேடம் கூட்டிட்டு போனாங்க. பரவாயில்ல, அது தனிதான். உங்களை விட்டுட்டு போனது தனிதான். கவியை விட்டுட்டு போனேன். நான் கூட ஒரு அக்கா விட்டுட்டு போனேன். அது ஆக்சுவலா நான் வந்து நான் போட்டுப்பேன். நான் எனக்கே மறுபடியும் அடக்கடையில போய் வச்சு நாளைக்கு வாங்கிட்டு வருவோம். ஆனா நல்லாவே இருக்க கூடாதுன்னு நினைச்சிட்டீங்களா? போட்டுக்கிறீங்களா? போட்டுக்கிறீங்களா? சரி நீங்க கேளுங்க என்னன்ட்டு. கேட்கவே மாட்டேங்க. கேட்கவே வீடியோ முடிக்க மாட்டோம். அதுதான் சேம் எனக்கும் இதே கிஃப்ட் தான். ஸோ 2 வாங்கியிருந்தேன். எனக்கு ஒன்று கவி கொண்டு அப்படிங்கிற மாதிரி வாங்கியிருந்தேன். சரி மாத்தி மாத்தி இப்பயே போட்டுக்கோங்க. கீழே கட்டல இப்படியே போட்டோ ஸ்டார்ட் பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷம் தாங்கங்களா. அதுவும் இல்லாத இங்க நிறைய மெம்பர்ஸ் வந்திருக்காங்க. ஆக்சுவலா யாரையுமே கேமரால காமிக்க முடியாது. ஒண்ணுதான் வருத்தம். பிகாஸ் அவங்க எல்லாமே கொஞ்சம் சின்ன பிள்ளைங்க. அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் அப்படிங்கறதுனால மட்டுமே நாங்க வீடியோல காமிக்கல. வீடியோ சுத்தி நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க எல்லாருமே கல்யாணத்துக்காக வேற வேற ஊர்ல இருந்து ஸ்டே பண்ண முடியல அப்படின்ட்டு நம்ம வீட்டுக்கே வந்திருக்காங்க. ஸோ
ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பரவாயில்ல, யாருமே இல்ல நினைக்கும் போது இன்னைக்கு இத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Thank you so much தங்கங்களா. அவ்வளவுதான். எண்டிங் கொடுத்துடலாமா? சீ ஐயோ அழகாதானே தங்கம் இருக்கு. இல்ல டக்குனு மூஞ்சிக்காயோ பயந்துட்டேன். எண்டிங் கொடுத்துருவோம் வா. வா எண்டிங் கொடுப்போம். சீ பல்ல மட்டும் போடாதல்ல தயவு செஞ்சு. ஒரு மட்டும் தான் அலோட் ஆயிப்பாரு பாரு. ஓகேவா? சரி ஓகே गाइस, ஜிகே மெமரிஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எந்த மாடல்ஸ்லாம் போடலாம் அப்படினு மறக்காம சொல்லுங்க. அந்த மாதிரி பிள்ளைய மட்டும் சேர்த்தாதீங்க. நீ சொல்லு. நாங்க அடிக்கடி இனிமேல் வந்து இவங்க நானு அப்புறம் இன்னும் நிறைய பேர்லாம் வந்து இந்த சில மாதிரியான வீடியோஸ்லாம் போடுவோம். ஸோ அதெல்லாம் மார்னிங் ஏதோ பெரிய சம்பவம் இருக்கான். அதையும் வந்து என் மச்சான் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு ஓடிட்டான். ஓகே பார்க்கலாம் நாளைக்கு என்னென்னலாம் கூத்து நடக்குது நாளையில இருந்து பார்க்கலாம். ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. Thank you so much. சப்போர்ட்